ஒரு வருஷம் முழுக்க ஓடி ஓடி உழைச்சாலும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் பட்டதாரியோட ஒரு வருட சராசரி சம்பளம் 4,57,000 ரூபாய் மட்டும்தான். மத்திய கல்வி அமைச்சகம் கடந்த ஆண்டு வெளியிட்ட நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் யூடியூப்ல வீடியோ வெளியிடுறது மூலமா மட்டுமே உங்களுக்கு மாதம் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாம், யூடியூப் வீடியோஸ் மூலமா ஒரு இன்ஜினியரோட 2 ஆண்டு சம்பளத்தை உங்களால ஒரே மாதத்துல சம்பாரிச்சிட முடியும். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுக்காகவே உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசு கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தோட மாநில அமைச்சரவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2024 கொள்கைக்கு ஓகே சொல்லியிருக்கு. இந்த புதிய கொள்கை தனிநபர்களுக்கும் ஏஜென்சிகளுக்கும் அரசு விளம்பரங்கள் கொடுக்கறதுக்கான நெறிமுறைகளை உருவாக்கி இருக்கு. அதன்படி சோசியல் மீடியா பிரபலங்கள், அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி 4 குழுக்களா பிரிக்கப்படுறாங்க. இதுதான் இந்த புதிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திட்டத்துக்கு கீழே பயனடைய அவங்க எலிஜிபிளா இல்லையான்னு முடிவு செய்யுது. ஒருத்தருக்கு எக்ஸ் சோசியல் மீடியால அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அரசு திட்டங்களை அவருடைய எக்ஸ் தள பக்கத்துல ப்ரொமோட் பண்றதுக்காக மட்டுமே அவருக்கு அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் மாத சம்பளமா உத்தரப்பிரதேச அரசு பணம் கொடுக்கும். இதே போல ஃபேஸ்புக் பிரபலமா இருக்கவங்களுக்கு அதிகபட்சமா 4 லட்சம் ரூபாயும், இன்ஸ்டா பிரபலமா இருக்கவங்களுக்கு அதிகபட்சமா 3 லட்சம் ரூபாயும் மாதம் வழங்கப்படும். இதுல அதிகமான மானிட்டரி பெனிஃபிட் யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு தான் இருக்கு. யூடியூப்ல அரசு திட்டங்களை ப்ரொமோட் பண்ணி தரமான வீடியோ வெளியிடும் ஒரு யூடியூபர் அதிகபட்சமா ஒரு மாதத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ரொம்ப நேரம் ஓடும் பெரிய வீடியோக்களை கிரியேட் பண்ண முடியாது, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட முடியும்னா அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் மாதம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். பாட்காஸ்டருக்கு அதிகபட்சமா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இது தவிர மற்ற விதமான கண்டென்ட் போடுறவங்களுக்கு அதிகபட்சமா 4 லட்சம் ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொள்கையில பணம் கொளிக்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் கடுமையான நடவடிக்கைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஆபாசமான கண்டென்ட் போடுறது, தேச விரோத கண்டென்ட் போடுறது மாதிரியான நடவடிக்கைகளை இறங்குறவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும். இதனாலதான் கருத்து சுதந்திரம் என்னாகிறதுங்கிற விவாதம் எழுந்திருக்கு. தேச விரோத கருத்துக்கள்னா என்ன, அதுக்கு என்ன வரையறை, அரசுக்கும் பாஜகவுக்கும் எதிராக கருத்து சொன்னா அது தேச விரோதம் ஆயிடுமான்னு காங்கிரஸ் கடுமையா விமர்சிச்சிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே தேர்தல் நேரங்கள்ல சோசியல் மீடியாவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை உணர்ந்து கொண்ட பாஜக இந்த ஆண்டுடைய முதல் 4 மாதங்கள்ல மட்டுமே சோசியல் மீடியாக்கள்ல 8000 விளம்பரங்களை வெளியிட 39 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்துல 10 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வர இருக்க நிலைமையில இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொள்கை அரசோட நலத்திட்டங்களை பிரபலப்படுத்துறதை விட மக்கள் வரிப்பணத்துல பாஜகவோட பிரச்சார களமா மட்டுமே செயல்படும்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.